ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷான் அங்கே வந்து பால்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரேன் அதெல்லாமே இங்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோயினுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அவன்கிட்ட போய் ஒரு டைம் கூட பேசவே இல்லை. ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அவங்க ஃபேமிலி வந்து பேங்க்ராப்ட் ஆகி அங்கே குடும்பத்தில் எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே குழந்தைங்களுமே மனசு தாங்காமல் அந்த மாடியிலேருந்து குதித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவனோட நேம் வந்து ஷான். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மாடி போனால் அவனோட ஐடிங் கார்டு இருக்குது, அதை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் நீ நானும் பேசிக்காமல் இப்படி உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் உன்கிட்ட பேசி உன்கிட்ட பழகியிருந்தேன்னா இதெல்லாமே நடந்திருக்காதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த ப்ளே கிரவுண்டில் தான் இருக்கா. நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் எப்படி இங்கே திரும்ப வந்தேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ நம்ம ஹீரோ எப்படி தான் ஒரு கேர்ளை போய் நீ புள்ளி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டும் போது அவனை அங்கே பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு மேமா போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. நல்ல வேளை நீ சாகலை, நீ உயிரோடு தான் இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்லும்போது அவனை யாரும் அங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்ததில் அவளுக்கு அங்கே மயக்கமாகிருது. அவளை அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறான். அப்போ அவளோட ஃப்ரெண்ட் அங்கே மினி தான் இருக்கா. நல்ல வேளை உனக்கு முழிப்பு வந்துருச்சா, நல்லா தானே நீ இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னை யார் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுன்னு சொன்னதுமே எல்லாம் வந்து ஷான் தான் சேர்த்தான். அவனுக்கு இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இப்படி நடந்த விஷயங்களை எப்படி போய் சொல்ல முடியும், சொன்னால் அவன் நம்ப போகிறாளா, அதனால் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே பேசி சமாளிக்கிறா. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலை, நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஷான்மே வர்றான். பாவம் நீ தான் வரமாட்டே அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனோட நேமை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இல்லை இல்லை நானுமே வரேன் அப்படின்றத சொன்னதும் யாரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே, இப்போ எப்படி இவங்க வர்றாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பேச முடியலை. சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம அங்கே கிளம்பி போகலாம், அங்கே காம்படிஷன்லாம் கலந்துட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறா. இங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷான் கீழே தான் இருக்கா, நீ போய் இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப அவன்கிட்ட டேட் பண்ண கேட்டு அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு வேகமாக போயிட்டு அங்கே வந்து நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷான் நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என் கூட சேர்ந்து நீ டேட் பண்ண வருவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் இதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக நீ ஊடலை வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஷான்மே கேட்குறான் எதுக்காக நான் வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது, நீ வந்து இதுக்கு பதில் சொல்றியான்னு சொன்னதும் அவளுக்கு எதுவும் பேச முடியல. இவன் குடும்பம் வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகி இவன் செத்து போயிடுவானே, நான் காப்பாற்றுறதுக்காக தான் நான் மறுபடியும் பிறவி எடுத்து வந்திருக்கேன், எப்படி போய் நான் இதை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே மியாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கோவமாயிருது. உன் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுதா, மியாவோட லெவல் என்ன ஓ லெவல் என்ன, உன்ன மாதிரி பொண்ணை போயிட்டு ஷான் வந்து லவ் பண்ணுவார் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களை மாதிரி பொண்ணுங்களை சூஸ் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் வந்துட்டு வார்த்தைகள் ரொம்ப அதிகமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களவே எனக்கு பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின்டையுமே அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்ல கிடையாது. அவன் அங்கேருந்து போகும்போது அந்த மியா ப்ளீஸ் நீ வந்துட்டு தயவு செஞ்சு நீ இல்லை, நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, என்னை வந்துட்டு விட்டுட்டு நீ போயிடாத அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ரொம்ப கெஞ்சிட்டேக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவன் வந்துட்டு போன ஜென்மத்தில் பேங்க்ராப்ட் ஆனதுமே காசு எல்லாமே போயிருச்சு அப்படின்றதுக்காக தான் இவனை வேணான்னு சொல்லிட்டு அவள் கழட்டி விட்டுருக்கா. அதை டிப்ரெஷனில் தான் இவன் சூசைடே பண்ணியிருக்கான். அந்த மாதிரியே இந்த டைமே இவள் பண்ணிடுவாளே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அவர்கிட்ட காசு பணம் இல்லாமல் பூரா ஒரு வேளை ஆயிட்டாருன்னா நீ அவரை வந்துட்டு ஏற்றுக்குவே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுக்கு எதுவுமே பேச முடியலை, ரொம்ப அமைதியாகிட்டுருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஐ திங்க் இவள் காசுக்காக தான் அவனோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம், ஏன்னா வந்துட்டு இவளுக்கு லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ரீசனுமே இருக்காது அப்படின்றத சொல்லும்போது அப்போ நீ வந்துட்டு இப்படி வந்து வெட்டியாக என்கிட்ட பேசி என்னை கோவத்தைப்படுத்தாத, என்னை வந்து வெறுப்பெடுத்துறதுக்காக இப்படிலாம் நீ கொஸ்டின் கேட்குறியான்னு சொல்கிறப்ப நீ வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துரு, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் அவரை கைவிட மாட்டேன், அவர் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக வந்துட்டு உன் ப்ரப்போசலை ஏற்றுக்குவார்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன ஆளாளுக்கு என்னை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க, நீ வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப நான் ஏன் வந்துட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் உன்ட்ட இருந்து அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை கேட்டுட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவமாயிருது. அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா, உனக்கெல்லாம் அறிவிருக்கா இல்லையா, உன்னோட லெவல் என்னன்னு தெரியாமல் நீ வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கியே, நீ பூவரன்றது உனக்கு என்ன தெரியாதா, உனக்கு ஃபேமிலி ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். உனக்கு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறியே, நீ என்ன வந்துட்டு மற்ற கேர்ள்ஸை வந்துட்டு விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து இப்படி தேவையெல்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன
உண்மையிலேயே என்ன ரொம்ப அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும், சரி ஓகே அப்படின்னா நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன்னு சொன்னதும், அவங்க எல்லாருக்குமே அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அவன் எங்க பீச் சைட்ல தான் கூட்டிட்டு போயிருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அவன் கூட சேர்ந்து ஒண்ணா டைம் வந்து இருந்துட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு. அப்ப அவன், "நீ வந்துட்டு உண்மைய சொல்லு. மத்த பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என் காச தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீயுமே அதே மாரி ஒரு ஆள் தானா? ஏன்னா வந்துட்டு காசுக்காக தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. என் மேல யாருமே பாசம் காட்ட ஆள் கிடையாது இப்போ வரைக்கும்." அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அவன வேகமா போய் அங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே, பார்த்துட்டு அவனுக்கே அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின், "லைஃப்ல வந்துட்டு நீ எப்பயுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். இங்க பாரு மூன் ஸ்டார்ஸ்ல எவ்ளோ அழகா இருக்கு. இது வந்து காலையில மறைஞ்சு போயிரும். பட் அதுக்காக அது இல்லன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. அதே மாரி தான் லைஃப்மே. நம்ம எப்பயுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். லைஃப்ல உனக்கு ஒரு வேளை ஏதாச்சும் டிப்ரஷன் வந்துச்சுன்னா, நீ தப்பான எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீன்னா, உன்னோட லைஃப்ல நீ வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு மேல லவ்ல விழுகலாம். அவள வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். உனக்கு அழகான குழந்தைங்கன்னா பிறக்கலாம். அதெல்லாமே நீ ரொம்ப மிஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு" சொல்லிட்டு, அவ இன்டைரக்ட்டா அவன் சூசைட் பண்ணிக்க கூடாதுன்றத அங்க சொல்லிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அத பத்தி என்ன தெரியும்? அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இவ என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுமே, "நீங்க என்ன எந்த ஒரு பதிலுமே எனக்கு பேசாம போயிட்டுருக்கீங்கன்னு" சொன்னதும், "நான் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல விரும்பல. இப்ப ஹாஸ்டலுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டுருக்கு. நான் உன்ன கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிர்றேன்னு" சொன்னதுமே, "ஆனா நான் உங்கள ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன். அது உண்மைதான்" அப்படின்றத சொன்னதும், "இப்படியே நான் வந்துட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு குடுத்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. எல்லாருமே என்னோட ஒய்ஃப் ஆயிருவாங்க. நான் போய் என்ன பண்ண முடியும்னு" சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கலாமேன்னு சொன்னதுமே, அதுக்குமே அவன் முடியாதுன்னு சொல்றான். ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்னா நம்ம சேட்லயே சாட் பண்ணிக்கலாம். எப்பயாச்சுமாச்சும் பேசிக்கலாம்னு சொன்னதுமே, அவன் அதுக்குமே முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போய் அங்க வந்து ட்ராப் பண்ணிடுறான். பட் அங்க ஒரு மாஸ்க் போட்ட பெர்சன் அவன அங்க வந்து கிட் பண்ணன்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு, "நான் உண்மையிலேயே உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீங்க வந்துட்டு ஒரு சான்ஸ் எனக்கு குடுக்கக்கூடாது?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, அவனுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இத கன்டின்யூ பண்ணலாம்னு சொன்னதும், "இது தேவையில்லாத விஷயம். எல்லாத்துக்குமே வந்து ட்ரபிள தான் ஏற்படுத்தும். ஸோ வந்துட்டு நான் வந்து பண்ண முடியாதுன்னு" சொன்னதும், "ஓ ப்ளீஸ்" சொன்னதுமே, "சரி ஓகே உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் டிசைட் பண்ணேன்னு" சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஓகே தானேன்னு" சொல்லிட்டு அங்கே பின்னாடியே வந்து சேக்கா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு, "கண்டிப்பாக வந்துட்டு கடவுள் தான் உன்னை திரும்ப என்கிட்ட வந்து அனுப்பி விட்ருக்காரு போல" அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். சின்ன வயசில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவனுக்கு அடிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கா. இப்படி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, "நீ வந்துட்டு எங்கள் லைஃப்பை வந்து கெடுத்துட்டு உன் பையன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறதா, நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த பர்சன் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஸ்கூலில் காமிச்சா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு, "நீ ஃபஸ்ட்டு ஷான் பக்கத்தில் உட்காருன்னு" சொன்னதும், ஹீரோ அங்கே போய் வந்து பக்கத்தில் அவள் உட்காந்துக்கிறா. அவனை பார்த்தா நல்லா அங்கே அசந்து தூங்கிட்டு இருக்கவுமே, அவனை பார்த்து அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டே பார்த்துட்டு இருக்கான். என் ஃபேஸில் வந்துட்டு வெயில் அடிக்கவுமே புக்கை வச்சு அங்கே வந்துட்டு மறைச்சிட்டு உட்காந்ததும், அங்கே இருக்க எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மியாவுமே அங்கே தான் உள்ளே வர்றா. பட் அங்கே வந்துட்டு இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வேமா அவங்க கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹாஸ்டலுக்குமே வந்து நம்ம ஹீரோயின் அவனை பற்றி யோசிச்சுட்டு அவன்கிட்ட நம்ம டின்னர் ஏதாச்சும் போடலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். அவன் டீமில் வந்து அவன் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்கான் போல் அவங்க ஃப்ரெண்டு. "நான் வந்துட்டு ஃபார்மெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பேசாமல் அவனோட அந்த குரூப்லேயுமே நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ. நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இவ இதுக்காக ஷானோட குரூப்பில் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு உன்கிட்ட இருந்து பறிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. "நீ அப்படி நடக்க விட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும்னு" சொல்கிறப்ப அவ ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே அந்த எல்லாத்தையுமே அங்கே கிழிச்சு எரிஞ்சு விட்றா. ட்ரெயினில் அவங்க இன்டர்வியூ வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஒரு பையனும் அதே குரூப்பில் ஜாயின் பண்ண வந்திருக்கான். அவன் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு எந்த இதுக்குமே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டான். பட் ஹீரோயினை கேட்டதுமே அவங்க வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் கொடுக்குறா. பட் உண்மையான ரீசன் என்னென்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவள் வந்து எதுவுமே ஆக விடக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே வந்திருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அவளோட இன்டர்வியூ எல்லாத்தையுமே அங்கே சேர்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணாமல் அந்த பையனை வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு, "இவன் எந்த விதத்தில் வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கான் என்ன விடன்னு சொல்லிட்டு இவனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இவன் வந்து கேட்ட கேள்விக்கு எதுக்குமே ஒழுங்காக பதில் சொல்லலை. பட் இருந்தாலுமே உங்களோட குறிப்பிசத்தை இதில் காமிக்கிறீங்களான்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு இந்த இதுக்கு வந்து கரெக்டான ஆள் கிடையாதுன்னு" அவங்க சொன்னதும், "நல்லாவே புரியுது உங்களோட இன்டர்வியூவை பற்றி. உங்கள் குரூப்பில் வந்து சேரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, "இப்படி தான் நீங்கள் கேவலமாக வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்களான்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹீரோ வந்துடுறான். "சரி ஓகே நீ சொல்லி எதுக்காக இந்த குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு" சொன்னதும், "ஏன்னா அங்கே இருக்க அந்த பர்சன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒருத்தவங்க இம்பார்ட்டண்டானவங்க இருக்காங்க. அவங்க கூட
சேர்ந்து ஒன்றா இருக்கணும், அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன், என்னால் இதை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களேன்னு சொன்னதும், கண்டிப்பாக உன்னால் இதை பண்ண முடியும்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு கால் பேர் அவளுக்கு வந்துடுது, இப்படி வந்து உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க அந்த குரூப்லன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்டை போய் பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி அது ரொம்பவே நல்லா அந்த பொண்ணு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவளுக்கு ஒரு திரும்ப சான்ஸ் கொடுத்து அதை எல்லாத்தையுமே வந்து சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால தான் வந்துட்டு இவளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே 2 பேர் வந்துட்டு போகிறத பார்த்துட்டு இவன் ரொம்ப அங்கே டென்ஷனாகி போயிடுறான். சரி, அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோ மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளார் எடுத்து, இது மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுப்பா, இது ரொம்ப அழகாக இருக்கா பார்க்க, இல்லை நான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்றத சைட்டு அவள் கேட்டதோ, என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சைட்டு அவன் அங்கேருந்து போனால் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு ஷை ஆகிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்குமே அதெல்லாமே அங்கே வந்துட்டு ரொம்ப புதுசாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. மியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப கோவப்படுறா. என்ன அர்த்தத்தில் நீங்கள் அவளை போய் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு, நாங்கள் சூஸ் பண்ணலப்பா, முடிஞ்ச லெவலுக்கு அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அங்கே ஹெட்டை சூஸ் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு வரப்போ உடனே பேச்சை மாற்றிட்டு அவள் வேறு பேச்சை பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா ரொம்ப கேவலமான ஏதோ ஷாம்பு வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் ரொம்பவே காம் டவுனாக இருக்கணும், இவங்களோட பேச்செல்லாம் நான் பேச எடுத்துட்டேன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு நல்லதாக பேசலாம் நினைக்கிறேன், இப்போ ஏகப்பட்ட கம்பெனி இங்கே வந்துட்டு அப்ரோச் பண்ண வருவாங்க, ஸோ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும்னு சொல்கிறப்ப அங்கே வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவோட அப்பாவோட கம்பெனியுமே வரும் போல். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியை நான் வந்து ஹேண்டில் பண்ணவான்னு சொன்னதும் ஏன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அப்படியே நக்கலை ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு தான் போகிறா. அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் தான் அங்கே வந்து வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்கிட்ட. அங்கே இவரோட பையனுமே அங்கே தான் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உன்னோட ஒரு வயசு பெரிய ஆச்சு அப்படின்ற சொன்னதும் ஆமாம் அவர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு என்ன அவன் மேலே உனக்கு க்ரஷ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை விட வயசில் ரொம்பவே பெரிய பொண்ணு, ஸோ வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நான் வந்துட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவள் அப்போ யோசிச்சுட்டு இருக்கா, இவங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ரொம்ப ஒரு லாயலான பர்சன், ஆனால் ஷானுக்கு ஏன் வந்துட்டு இவங்களை பிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ எப்படி வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்பவே வந்துட்டு டைட்டாக போயிட்டுருக்குமா, எங்களால் வந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டுது, மெடிசனை போட்டால் தான் எங்களுக்கு தூக்கமே வருது, அந்த லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு இதனால தான் போன ஜென்மத்தில் வந்துட்டு இறப்பு வந்திருக்குமா, ரொம்பவே வந்து மெடிசன் யூஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு அங்கே வந்து அதை பற்றியே பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா அங்கே உள்ள வரும்போது நம்ம ஹீரோவுமே வரலாம், நம்ம ஹீரோயினை என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எதுக்காக நீ அந்த பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டாலுமே அவன் எந்த ஒரு பதிலுமே ஒழுங்காக பேசாமல் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க அப்பா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு சரி நீங்கள் போய் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்றத அங்கே சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் அனுப்பிவிடுறாரு. பட் அவரால் தான் இவருக்கு ஃப்யூச்சரில் பெரிய லாஸே வரப்போது போல், அது அவருக்கு தெரியாமல் அங்கே வந்துட்டு அவர்கிட்ட அதை எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்ருக்காரு. பிறகு இங்கே அந்த அசிஸ்டண்ட் அவங்கள நல்லா மசாஜ் கொடுத்துட்டு உங்கள் பையனுக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து அந்த பொண்ணு மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கா, அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, அப்படி இருந்தாலுமே நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஏன் அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லவளாக தான் இருக்கா அப்படின்ற சொன்னதும் நல்லவளாக இருக்கிறது பெருசு கிடையாது, ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இது என்ன வயசா லவ் பண்ணுறதுக்கு அப்படின்றத சைட்டு அவர் கேட்குறாரு. அப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு தக்கன வந்துட்டு பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அந்த ரேண்டான் உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன ஒரு தடவை உங்களை செக்அப் பண்ண சொன்னால் அந்த பொண்ணு எதுக்காக செக்அப் பண்ண சொன்னான்னு தெரியல அப்படின்ற சொன்னதும் அவள் ஏதாச்சும் உளருவான்னு சொன்னதும் இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ வந்து அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப வந்துட்டு டவுட்டாக இருக்குது, நம்ம போய் செக்அப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுமே எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட கோவப்பட்டுருக்க, நான் அந்த ப்ராஜெக்டை பற்றி அங்கே பேசலாம் தான் நான் போனேன், ஒர்க் பண்ணுறதுக்காக போனேன்னு சொன்னதும் உன்னை யார் அங்கே போக சொன்னது, உனக்கு என்ன வேறு கம்பெனியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ ஏன் வந்துட்டு இவ்வளோ கோவப்பட்டுருக்க, உன்னோட அப்பாவோட அசிஸ்டன்ட் உண்மையிலே நல்ல லேடின்னு சொன்னதும் ஆமாம்மா உனக்கு வந்துட்டு ஆளுகளை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற திறமெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் நீ இவ்வளோ ஹார்ஸாக பேசிகிட்டு இருக்க, அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லா உன்னோட அப்பாவை கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு, உன்னோட அப்பா ரொம்பவே லோன்லியாக அப்பயே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேற, ஒரு டைம் அவர்கிட்ட நீ உட்காந்து பேசினேடா எல்லாமே சரியாக இருன்னு சொன்னதும் என்னோட அம்மாவுமே ரொம்ப லோன்லியாக தான் இருந்தாங்க, என்னோட அம்மா இறந்து போகிற வரைக்கும் யாருமே அவங்கள கண்டுக்கலையே, நான் ஏன் இவரை கண்டுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்படுறான். நம்ம ஹீரோயின் இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசி லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போனால் பட் ஹீரோ அங்கே உள்டாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததில் எதுவுமே அங்கே வந்து பண்ண முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோ நீ இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனதும் நான் இன்றைக்கி ரொம்ப ஓவராக தான் பேசிட்டேனோ, அவன் பாவம் அவனோட வந்து பிரச்சனையுமே நான் வந்து யோசிச்சிருக்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு
கவலைப்படுறான். அப்போ அந்த மாஸ்க் போட்ட பர்சன் அங்கே போய் ட்ரக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக. இங்கே நம்ம ஹீரோவோட பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் மட்டும்தான் தனியாக அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவங்க ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டிருக்காங்க. உன்னோட அப்பா ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்க அவஸ்தை வர முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அவங்க வந்து இறந்துமே போயிருக்காங்க. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த ட்ரக்கில் இருக்க பர்சன் வேகமாக நம்ம ஹீரோ வரும்போது ஆக்சிடென்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது ஹீரோயின் கரெக்டாக பார்த்தா ரோடை கிராஸ் பண்ண விடாமல் அவனை வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே போக முடியாமல் போயிடுது. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அவனுமே அவளை மன்னிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த நம்ம ஹீரோயினை வந்து புள்ளி பண்ண அந்த பொண்ணு அங்கே வந்து உட்காந்துட்ருக்கா. அவள் இப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதே வேலை தானே அப்படின்ற செட்டு மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்றான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது இவங்க 2 பேர் வந்ததுமே இவன் வேமா அங்கேருந்து போனதும் அப்போ மினி பார்த்துட்டு என்னப்பா இங்கே வந்து சுற்றிட்டுருக்கேன்னு சொன்னதும் இல்லை சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே வந்து இந்த சைடில் வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியுது நீ ரேண்டை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் நீ வந்து மறைச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்கிறான். பட் ஹீரோயினை உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீ வந்து இங்கேருந்து பேசுமா, நான் வந்துட்டு போகிறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடா. நம்ம ஹீரோயின் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, பட் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, இவன்ட்டு போய் நான் என்னத்தை பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவட்ட ஹாப்பியாகிட்டு அங்கே சிரிச்சுட்டு பேசுகிறப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஹாப்பியான வந்து சிரிப்பு அவனோட ஃபேஸில் இருக்குது. இதை எப்பயுமே நான் வந்து மறைவிடக்கூடாது, எப்படியாச்சும் இவனுக்கு வரப்போகிற ஆபத்துலேருந்து நான் கண்டிப்பாக இவனை காப்பாற்றணும் அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்ருக்கான். அந்த சைடில் பார்த்தா ஒரு டாக் வருது. அந்த டாக்கை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோயினுமே வாவ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அது ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான், பட் இருந்தாலும் அதை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டுங்க விளையாண்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவளை அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு பிக்சர்லாம் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளாஸில் தான் இருக்காங்க. அப்போ அங்கே கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு நான் இன்றைக்கி நம்மளோட சீனியரோட வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி பேசினதுமே எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே மினி கேட்டதும் நான் ஒர்க் விஷயமாக தான் போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஒர்க் விஷயமா போறியா இல்லை வேறு விஷயமா போறியான்னு சொன்னதும் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத அவ சொல்கிறா. இதில் என்னப்பா தப்பு இருக்குது, நம்ம எல்லாமே இப்போ அடால்ட் ஆகிட்டோம்ல அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வீட்டுக்கு அங்கே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தா அப்போ தான் அங்கே குளிச்சுட்டு உள்ளே வர்றான். அவனை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அவங்க மூக்கில் வேற வந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு உட்கார் அப்படின்றத சொல்லும் போது அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் வந்ததுமே இப்படி கிஸ் பண்ணுறதுக்கு அவள் பக்கத்தில் வந்ததும் பாரு நம்மளோட குட்டி அங்கே உட்காந்துட்ருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அந்த டாக்கும் அதை எல்லாமே உட்காந்து அங்கே பார்த்துட்ருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டே அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு காலேஜில் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னப்பா எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். சரி உன்னோட பிளேஸில் போய் நீ உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்கார சொல்கிறா. டென்டேசன் எதையுமே நீ சொதப்பிடாத நல்லபடியாக பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த மியா பார்த்தா யாரையும் வந்துட்டு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். ஸோ அவள் நம்ம ஹீரோயின் மேலே அந்த பையன் போய் இடித்ததுமே அவளோட பென்ட்ரைவ் வந்துட்டு அங்கே மாறி போயிடுது. அவன் மாற்றி அதை வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். நம்ம ஹீரோயினையுமே அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை போய் அங்கே வந்துட்டு போட்டதுமே பார்த்தா அவங்க அப்பா அங்கே அசிஸ்டண்ட் கூட இருக்கிற ஃபோட்டோ அங்கே வந்துட்டு லீக் ஆனதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த ஆள் வந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து இறந்து போயிட்டாங்க. வந்து சின்ன லேடி கூட போயிட்டு இந்த ஆள் வந்துட்டு இப்படி வந்து சுற்றிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இந்த மியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாகிடுது. நம்ம இதை வந்துட்டு பண்ணவே இல்லையே, நம்ம பென்ட்ரைவை செக் பண்ணி பார்த்தா நான் கொண்டு வந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேமா ஹீரோவோட பின்னாடி போகும்போது அப்போ அந்த மியாவும் அந்த கேகுமே வந்துட்டு எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி வேணும்னு தானே பண்ணுறேன்னு சொன்னதும் நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா கொண்டு வந்தேன், என்னோட பென்ட்ரைவ் வந்து எப்படியோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்புறம் தான் புரியுது அந்த பையன் மேலே இடிச்சோம்ல கண்டிப்பாக வந்துட்டு அவனோட வேலை தான் சொல்லிட்டு முதல் நீங்கள் விலகுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேடுறதுக்காக அவள் போகிறான். அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இப்படி ஷானை பற்றி நீ வந்துட்டு கண்டுபிடிச்ச உன்னை நல்லபடியாக பார்த்துக்கோ, நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் எங்களுக்கு, நீ அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவள் எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த டாக் வந்துட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போனதுமே ஹீரோயினுமே பின்னாடியே போகிறா. பார்த்தா அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, நான் வந்துட்டு வேணும்னு இதை பண்ண கிடையாது, அதை யாரோ தான் மாற்றிருக்காங்கன்னு சொன்னதும் நீ இதை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவள் சொல்லி
சொல்லிச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ ரொம்ப ஃபீல் பண்ணிச்சிக்கதை பார்த்துட்டு, நீ உன்னோட பாஸ்ட்டை பற்றியே ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா ஃப்யூச்சரை உன்னால் என்ஜாய் பண்ணவே முடியாது. உன்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களே அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது இடத்துல நான் இருந்தாலுமே இப்படி தான் இருந்திருப்பேன். பட் இப்படி இருந்தால் உன்னோட லைஃப் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். ஸோ நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவ சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப அங்கே வந்துட்டு அவளோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எந்த நேரம் வந்தாலும் சரி, எப்படி சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோயினுமே அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பாவும் அந்த அசிஸ்டண்ட்டுமே அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்துட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு போகும்போது அந்த அசிஸ்டண்ட் ரொம்பவே தயங்குமான்னு சொன்னதும், நான் வந்துட்டு போய்க்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. யார் இந்த பொண்ணுன்னு சொன்னதும், இந்த பொண்ணை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசுனேன்னு அவங்க சொன்னதுமே அவருக்குமே அவளை பார்த்துட்டு கொஞ்சம் பிடிக்க தான் ஆரம்பிக்குது. ஹீரோயின் அப்படியே அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. சிரிச்சிட்டே நம்ம ஹீரோ வரும்போது அங்கே ஒரு கார் வந்துட்டு மேலே இடிக்கிற மாதிரி வந்ததுமே ஹீரோயின் வேகமாக அவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இவன் மேலே வந்துட்டு அங்கே கார் இடித்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. எல்லாம் அந்த மாஸ்க் போட்ட பர்சன் தான் பண்ணியிருக்கான் போல். அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. அவளுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ முன்னாடி வந்ததும் அவள் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்க, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற சைட்டை அவன் கேட்கும்போது, உனக்கு என்ன வந்தாலும் சரி ஃபஸ்ட் அது என்ன மீறி தான் உனக்கு நடக்கணும் அப்படின்ற சைட்டை அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நான் வந்துட்டு எதுவுமே உனக்கு ஆக விட மாட்டேன்னு சைட்டை அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இங்கே காலேஜில் காமிக்கிறாங்க. அந்த மீட்டிங் வச்சுருந்தா அங்கே நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. யார் இந்த வேலை பண்ணதுன்னு தெரியல, அவங்க மட்டும் கையில் கிடச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நிலைமை என்னமோ. ஆனால் இவனோட சுச்சுவேஷனை பாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறப்ப யார் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அந்த மியாவோட குரூப் சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இதை பண்ணதுக்கு நீ ரீசன் சொல்லுன்னு சொல்கிறப்ப நான் இது பண்ணவே கிடையாது, இதை நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னதும், ஓகே நான் உனக்கு 3 days வந்து டைம் கொடுக்குறேன், நீ வந்துட்டு அதுக்குள்ளே ப்ரூவ் பண்ணலைன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கமிட்டிலேருந்து உன்னை வெளியேற்றிடுவோன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறான். ஹீரோயினும் அங்கே மினிமே சேர்ந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த பையன் இடித்ததே இதில் இல்லை, அந்த ஃபுட்டேஜே இது கிடையாது, வேறு யாரும் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது கண்டுபிடிக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம வேறு ஏதாச்சும் தான் ஐடியா பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கா. அப்போ அவங்க கிளாஸ்மேட் வந்துட்டு நீ இதை கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் குடிக்கிறா. நீ வந்துட்டு என்ன குடிக்காமல் இருக்க, குடி முழுசா அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு வேமா அங்கே வந்து பிடிச்சி நான் வந்துட்டு குடிச்சிடுறேனே அவளுக்காக அப்படின்றத செய்யிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே குடிக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அதுலேயுமே நம்ம ஹீரோயின் தோற்று போயிடுறா. ஸோ நீ ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்றத செய்யிட்டு அவளை குடிக்கவே விடாமல் அங்கே பார்த்துக்கிட்டதுமே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. பட் மியாவுக்கு தான் அங்கே வயிறு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயினுமே அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது இவன் நல்லாவே ட்ரங்க் ஆகிடுறான். நீ வந்துட்டு ஏன் வந்து ஃபுல்லாத்தையுமே குடிச்ச, நானுமே கொஞ்சம் குடிச்சிருக்க போகிறேன்னு சொன்னதும் ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க, உன்னோட உடம்புக்கு அது நல்லது கிடையாது, அதனால தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மேலே அங்கே வந்து சொல்கிறல சாஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. நீ வந்துட்டு உண்மையிலே நல்ல மனுஷன், உன்னோட வாழ்க்கையில் எதுவுமே வந்துட்டு தப்பாக நடக்கவே நான் விட மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக தானே நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அங்கே நீ என்ன சொன்ன, நான் வந்துட்டு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டாக வந்து இருப்பேன்னு சொன்னீங்கள அப்படின்ற செட்டு பேசிகிட்டு இருந்தான். அவன் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும் போது அங்கே கிளாஸ்மேட் ஒரு பையன் விழான். நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறான். இந்த பையன் தான் அது உண்மையில் அடிச்சு அன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றி விட்டவேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவனுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நான் இந்த விஷயத்தை பற்றி வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டேவே அங்கே போய் அவளை அவங்க பிடிச்சிட்டு அடிக்க போயிடுறாங்க. ஒழுங்காக வந்துட்டு உண்மைகளை சொல்லு, எதுக்காக நீ இப்படி வந்து வேலை பண்ண, நான் வந்துட்டு என்னை பற்றி கவலை கிடையாது, நீ அவங்க அப்பாவை பற்றி அசிங்கப்படுத்தி விட்டுருக்க, ஸோ வந்துட்டு அதை எல்லாத்தையும் நீ வந்துட்டு சொல்லுன்னு சொன்னதுமே உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட பழி போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு திமிரா பேசிட்டு போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் கிளாஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கும்போது இப்போ என்னத்தை வந்து நீங்கள் தேடிட்டுருக்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஷான் கேட்டதுமே அங்கே வந்துட்டு அவன் இதை தான் தேடிட்டு இருந்தேன், அவள் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தான், அதனால தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன், அவள் ஓன்ட்ட கேட்கல என்கிட்ட தான் கேட்டிருக்கா அப்படின்ற சொன்னதும் ஹீரோ
ஹீரோக்கு அங்கே ரொம்பவே அது கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சாகணும், டைம் வேறு போயிட்டே இருக்குன்னு சொன்னதும், நீ வந்துட்டு பேசாமல் ஷான்ட்ட கேட்டவன் தானப்பான்னு சொன்னதுமே நான் வந்து அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க விரும்பலை, நானாகவே வந்துட்டு இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணணும், ஏன்னா என்னால் தானே இதாச்சுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எதுக்காக நீ மட்டும் தனியாக கஷ்டப்படுற, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனவே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போகும்போது அவங்க கசின்ட்ட எனக்கு ஏகப்பட்ட காசு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, உனக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அங்கே பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உன்னை பற்றி நீ எவிடன்ஸ் கேட்டே இல்லை, நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ உனக்கு காசு தானே தேவை, நாங்கள் காசையுமே கொடுக்குறோம், உன்னோட பாட்டியை வந்துட்டு நீ பார்த்துக்கணுன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், நான் நாளைக்கு வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறேன்னு அவன் இங்கேருந்து போகிறான். பார்த்தா அந்த மியாவுமே அங்கே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல். இவங்க வந்துட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் என்ன ஆளவே காணோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கொசுவெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட்டு ஃப்யூச்சர்னு எல்லாத்தையும் பற்றியுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே கஷ்டம்னா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறணும், அது எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து நம்ம ஹீரோவை பற்றி அங்கே வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் பேசுகிறா. பட் அவன் வந்துட்டு அது வந்து தெரியாத வசதி, அவன் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனுக்கு ரொம்ப லைஃப்ஃபுல்லாக நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு அவள் சொல்கிறா. அவளுக்கு அப்படியே அங்கே தூக்கம் வரும்போது நம்ம ஹீரோ நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் அதுக்குள்ளே தூங்குனதுமே ஹீரோ சிரிச்சுட்டு அவளை வந்து சாச்சிக்கிறான். பார்த்தா அவங்க வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங்கில் இப்போ வந்துட்டு இப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு, இன்னும் ஒன் டே மட்டும்தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணணும் நம்மளுக்கு தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா அவள் தான் அங்கே காசு கொடுத்து நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா போல். கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பட் அவன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். நம்ம ஹீரோ அதான் இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக வந்துட்டு அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அப்போ வந்துட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்டுமே எனக்கு என்னமோ வந்துட்டு இது எல்லாமே சும்மா நடக்கிற மாதிரி தெரியல, யாரும் வந்துட்டு பின்னாடி இருந்து பண்ணுற மாதிரி இருக்குது, விஷயம் நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னோட அப்பா கூட சேர்ந்து கூட இருக்கிறவங்களால மட்டும்தான் அவர் எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், யாரோ கூட இருந்தவங்க தான் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸ்மேட்டை பேசிகிட்டு இருந்தான். அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் ஆயிடுச்சு போல். ஹீரோ கதை வந்துட்டு பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு என்ன ஸ்வீட்டாக நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அந்த பையனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துட்டு ஹீரோவுமே சேர்ந்து அந்த நாய்க்குட்டியோட சேர்ந்து அங்கே பேசிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கூட சண்டை வர ஆரம்பிச்சிருது. இஷ்டத்துக்கு நீ வர்ற போகிற இது என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. நான் ஈவெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உன்னோட பர்த்டே பார்ட்டிக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே நீ வந்து இன்வைட் பண்ணிக்கோ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதில் விருப்பமே இல்லை. பட் இருந்தாலுமே அவன் வந்துட்டு பேசாமல் அங்கேருந்து போகிறான். இவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் இவன் அப்பாவும் ஏற்றுக்கிட்டது கிடையாது, பேசவும் மாட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அவன் இன்விடேஷன் கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மீனி எங்களுக்குலாம் இல்லையாப்பான்னு சொன்னதுமே எல்லாருமே தான் வாங்க அப்படின்றத சைட்டமே போகிறான். பட் அங்கே அந்த மியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைரறி ஆரம்பிச்சிருது. எனக்கு பார்ட்டியில் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த அசிஸ்டண்ட்டோட பொண்ணு தான் இந்த மியா போல். அங்கே ரொம்பவே அவர் ஹாப்பியாகிட்டு மியா வந்துட்டு எப்பயுமே ஷானை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கா, அவனை மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ராகிறா. பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கா. அங்கே அவளை பார்த்துட்டு வா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்களேன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இவங்க ஃபோட்டோவை லீக் பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாமல் இவங்களோட பார்ட்டிக்கு வேறு வந்திருக்கா பாருன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தும் போது நம்ம ஹீரோக்கு கோவமாயிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் யாரும் உள்ளே விட்டது, வெளியே போங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவங்க அப்பா அந்த மியாட்ட நீ என்னம்மா என்னோட மருமகளை வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ ஹீரோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு நினச்ச மாதிரி எனக்கு யாரையும் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது, எனக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அப்பா ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நீ கண்டிப்பாக என்னோட பையனாக இருக்க மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோ கண்டுக்காமல் போயிடுறான். அவருக்கு அங்கே நெஞ்செல்லாம் வலிக்குது. நம்ம ஹீரோயின் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோ அங்கே சமாதானப்படுத்தினதுமே அவனுக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, கவலைப்படாமல் இருன்னு சொன்னதும் அப்படியே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே இங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க.
அவங்க 2 பேருமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு நின்று அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. நம்ம ஃபேக்காக யாராச்சும் ஏற்பாடு பண்ணி அவனை அட்டாக் பண்ண வர மாதிரி பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அங்கே பாசமாயிரும்லன்னு சொல்லும்போது இல்லை அது வேணாம் டேஞ்சர்னு அவன் சொல்லியிருக்கா. பட் அங்கே வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்ட பர்சன் அங்கே வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவே வர்றதை பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க அப்பா அங்கே ஊடால வந்து விழுந்து அவருக்கு அங்கே கத்தி கொடுத்து பட்டுறது ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. அங்கே போலீஸ்மே விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப நீ வந்து இப்போ வரைக்கும் உன்னோட அப்பாவை நீ மன்னிக்கவே இல்லை, ஆனால் நீ ஒரு டைம் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணாதானே வந்துட்டு அவரோட சைடில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரியும். நீ கண்டிப்பாக போய் பேசணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பற்றியுமே நீ பேசு, அதனால் அவருக்கு ஏதாச்சும் வந்து இழப்பு வந்துடாமன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான். அப்போ அவங்க அப்பா சாரி கேட்குறாரு. நான் வந்துட்டு உன்னை கட்டாயப்படுத்திலாம் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், அது ஓ விருப்பப்படி தான் நடக்கும், உனக்கு யாரை பிடிக்குதோ நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது நீ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னை வந்துட்டு வெறுத்துட்டு தான் இருக்க, நீ வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் நான் உங்களை அப்பாவை ஏற்றுக்கிட்டதே கிடையாது, அப்பான்னு கூப்பிட்டதுமே கிடையாது, பட் நான் வந்து அதை மன்னிச்சுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்றதாமே சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் உங்கள் அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்தாலும் ஏதாச்சும் பண்ணிடலாமான்னு சொன்னதும் அவர் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே ஒர்க் வர வேண்டிய என்ன அவசியம் இருக்குது, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கோனேன்னு சொன்னதுமே இல்லை ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அசிஸ்டண்ட்டை ஒப்படைச்சிட்டு நம்ம வந்துட்டு இப்படிலாம் இருந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. நான் வந்துட்டு இதை கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து உழைச்சி சம்பாதிச்சேன், ஒரே நாளில் வந்துட்டு எதையும் சம்பாதிக்க கிடையாது, ஆனால் என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினச்சாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் இருந்து கூட பறிச்சிருவாங்களா அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு ஆளையுமே ஏற்பாடு பண்ணதும் இப்போ வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணதில்லையே அப்படின்ற சைட் அங்கே வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை இதை பண்ணிதாகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு ஷாப்புக்கு போய் அந்த கேப் எடுத்துகிட்டு போய் இந்த கேப் வந்து இங்கே தானே வாங்கியிருக்காங்க அப்படின்ற சொன்னதும் இதே மாதிரி கேப் ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குறாங்க, யார் வாங்கினாங்கன்னு உன்கிட்ட போய் சொல்ல முடியுமாமா அப்படின்ற சைட் அங்கே அவர் கேட்குறாரு. பட் அந்த சைடில் வந்து ஒரு பர்சனுமே அதே மாதிரி கேப் அங்கே வந்து வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஆனால் அதுக்குள்ளே பார்க்காம அங்கேருந்து போயிடா. நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா அந்த மியாங்க வந்து வெட்டி பேச்சு பேசி சண்டை இழுத்ததுமே நம்ம ஹீரோ அவட்ட போய் உனக்கு என்ன பேச்சு வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நானுமே எவ்வளோ ட்ரை பண்ணேன்ப்பா ஆனால் ஒன்றும் முடியலை, போலீஸுமே வந்துட்டு இந்த கேப்பை வச்சு எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஓகே நம்ம 2 பேருமே சேர்ந்து மூவி பார்க்கலாமா அப்படின்ற சைட் அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற சைட்டு அங்கே வீட்டுக்கு போய் அங்கே மூவி போட்டுட்டு அங்கே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே கிஸ்ஸிங் சீன் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப அங்கே நர்வஸ் ஆகிட்டு இருக்கா, ரொம்ப பயந்து போய் அங்கே தள்ளி உட்காந்ததுமே இப்போ எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்கா அப்படின்றத அங்கே சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்ததும் அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. வேகமாக பிடிச்சவன் வந்துட்டு அங்கே அவளை கிஸ் பண்ணிடுறான். என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா, அங்கே பாரு டாக் இருக்குது, அது கண்ணில் வந்து கேமரா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நான் ஏதாச்சும் விளையாட்டுக்கு சொன்னால் எல்லாத்தையுமே நீ நம்பிடுவியா அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். பிறகு அந்த டாக்கை தூக்கிட்டு போய் எங்கள் வெளியே விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க, அவளை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கோமே, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு தூங்கிட்டு இருக்கா, எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கிஸ் எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்களா நைட்டு ஃபுல்லாக அப்படின்ற சைட் இங்கே கேட்கும்போது வாயை மூடு கத்தி பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சிறப்ப அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா இதெல்லாமா நடக்குதுன்னு சொன்னதுமே அவன் அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். இந்த ஷீயும் அங்கே அந்த மியாவுமே மீட் பண்ணிட்டு எனக்கு நம்ம 2 பேர்த்துக்குமே ஒரே எதிரினா அவள் மட்டும்தான், ஸோ அவளை வந்து நம்ம வழியிலேருந்து நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவளை வச்சு அவள் காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா அங்கே சைக்கிள் வந்து பிரேக் பிடிக்காமல் அங்கே கீழே விழுந்து அவள் கையில் அடிபட்டுருது. அப்போ அந்த ஜியா அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா நம்ம ஹீரோவுமே வர்றான், என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னதுமே அப்போ மினி சொல்கிறா நான் உன் சைக்கிளை எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஆகிருக்கும் அப்படின்னா யாரோ வேணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப டவுட் ஆகிருது. பிறகு அந்த ஷியை போய் மீட் பண்ணிவிட்டு நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதுமே அவர் பயந்து போயிட்டு சாரி சொல்கிறா, தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத, இது எல்லாமே மியா தான் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே எல்லா உண்மையுமே அங்கே வந்து அவள் சொல்லிடுறா. இந்த மியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே காமிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் வச்சு அவளை நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் அங்கே வந்துட்டுருக்கான். பட் அங்கே ஆனால் அதுக்குள்ளே அங்கே நம்ம ஹீரோயினை யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. மினிட்ட வந்து எங்கே அவளை அப்படின்ற சொன்னதுமே அவளுக்குமே எங்கன்னு தெரியலை. அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவளை அங்கே ஃபோட்டோலாம் வந்து எடுத்துட்டு அங்கே அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். பட் ஹீரோ கரெக்டான
ஷான் அந்த டயத்தில் வந்து அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டில் ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவனை ஹக் பண்ணிட்டு, நீ இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது, அதே மாதிரி நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே இந்த மியாட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம்னு சொல்லிட்டு ஷானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, எதுவும் நடக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ தான் இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் சும்மா மட்டும் விட மாட்டேன். அவள் பக்கத்தில் நீ நெருங்கி வந்தேன்னா மரியாதையோடு இருந்துக்கோ. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு போய் இப்படிலாம் வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும், என்னை விட நீ வந்து எந்த விதத்தில் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவளுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது. அவள் ஃபேமிலியில் யாருமே கிடையாது. காசுக்காக தான் உன் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி உள்ட்டாவங்க ஏற்றி விட்டுட்ருக்கா. பிறகு அங்கே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட கம்பெனியில் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகுறதுக்கு டைம் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிட்டுருக்கா. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன இன்னமே இதை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நான் வந்து இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணிடுவேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போகும்போது அந்த மாஸ்க் போட்ட பர்சனை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இந்த ஆள் தானே அன்றைக்கி அந்த சைட்லேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு போலீஸ்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி அங்கே வந்து சொன்னதுமே இதை வச்சு நம்ம எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? தொப்பை போட்டு ஏகப்பட்ட பேர் வருவாங்க, அவங்க மேலே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியுமா கேஸ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் நீ ஆரம்பத்திலே சொன்ன அவரை கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாமட்டி இப்போ பாரு அவருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்துச்சுன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவருக்கு சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் போய் நான் அவரோட அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகும்போது அந்த மியாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுத்துட்றேன், இந்த கார்டை வாங்கிக்கிட்டு நீ அவனை விட்டு போயிருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அந்த கார்டை வாங்கிக்கிட்டு வேமா அதை தூக்கி எரிஞ்சிடுறான். அதுக்கே பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நீ ஒரு விஷயம் சொல்லு, ஒருத்தவங்க பேங்க்ராப்ட் ஆகி எதுவுமே இல்லாமல் போயிட்டா நீ என்ன அவங்கள ஏற்றுக்குருவியான்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட கொஸ்டின் கேட்டேன், நீ இப்போ வரைக்கும் அதுக்கு ஆன்சரே பண்ணலை. ஸோ வந்துட்டு நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ காசுக்காக தான் அவன் கூட சேர்ந்து வர்றதுக்கு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நீ மட்டும் என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நான் உன்ன மாதிரி கிடையாது, உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணுமே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவள் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறா. ஹீரோயினும் மினியுமே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ அந்த சைடில் போயிட்டுருக்காங்க. அங்கே கூப்பிட்டதுமே பார்த்தா அவன் இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே மியா கூட சேர்ந்து போனதுமே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போய் கேட்டதுமே நான் வந்துட்டு உன் கூட இருக்கிறதுக்கு விரும்பலை, நம்மளோட ஸ்டாண்டு வந்துட்டு எப்பயுமே ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதோ ஏன் உனக்கு இப்போ தான் அது புரிஞ்சிச்சா, அதுக்கு மேலே காசுக்காக நான் உன் கூட இருக்க கிடையாது, உன்னோட ஹாப்பிக்காக தான் நான் அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதுமே அந்த மியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை அங்கே கண்ட இடத்துல ஒட்டி வச்சுருக்காங்க இருக்குது. எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மினிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கூட சண்டையெல்லாம் போட்டுட்டு வரா. பட் நம்ம ஹீரோயினை இப்படி ஸ்கூலை விட்டுமே அங்கே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு அவளை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னா நீ அவட்ட போய் எல்லாத்தையும் பேசி சார்ட் அவுட் பண்ண வேண்டியதானே, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறேன்ற பேரில் அவளை ஏன் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்குறான். அப்போ அந்த கிளாஸ்மேட் வந்து இந்த டயத்தில் போய் நீ அவளை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கே, உனக்குலாம் அறிவிற்கா இல்லையா, அவளுக்கு எவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொல்லும்போது ஓ வேலையை மட்டும் நீ பாரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் வீட்டில் உட்காந்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஃபைனலாக வந்து என்கேஜ்மெண்ட் இவங்களுக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் டைமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை அவருங்க சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அவங்க மியாக்குமே வந்து மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. அந்த மாஸ்க் போட்ட பர்சன் அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அந்த ஆள் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. ஐ திங்க் இந்த பர்சனாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே வந்து அந்த ஆள் உள்ளே போனதுமே இவங்க அந்த பப்புக்குள்ளே போனதும் சில பசங்க அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த கிளாஸ்மேட் வேமா அவங்ககிட்ட வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவளுக்கு அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டாங்க போல், அவளுக்கு அங்கே மயக்கமாயிட்டுருக்கு. அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே போதையில் என்ன பண்ணுறேன்னே தெரியல. யார் நீ என்கிட்ட வந்து இப்படி பக்கத்தில் வந்தேன்னா நான் உன்னை கத்தி வச்சு குத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே கையை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு வச்சிடுறா. ஏன்னா டாக்கா மாறிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பயங்கரமாக அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
ஒன்றும் கிடையாது. நீ தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே தூங்க வச்சு விடுறான். நெக்ஸ்ட் டே அவன் எந்திரிக்கும்போது, ஐயோ! எங்கே இருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறப்ப நம்ம ஹீரோயின் தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு கொடுக்க வந்தாலுமே அவள் அதை கண்டுக்காம வேகமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே நேற்று நைட்டு நம்ம ஹீரோட்ட பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை பார்த்தா அங்கே இப்படி பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அங்கே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட்மே அங்கே வந்துடுறாரு. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யார்கிட்டையும் போய் கால் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபைனலாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்மளுக்கு வந்துரும்னு சொன்னதும் அந்த மியா அப்பா நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, தயவு செஞ்சு நீ கோவப்படாத, நான் சொல்கிறத புரிஞ்சு நீ நடந்துக்கோ, இது எல்லாமே நான் உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன், நீ ஹாப்பியாக இருக்கணும் தானே பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த சைட்லேருந்து அதை எல்லாமே கேட்டான். இந்த ஆள் பார்த்தா பிஸ்னஸ் மீட்டிங்லாம் அங்கே பேசிட்டு எல்லாத்தையுமே கைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. அங்கே அவர்கிட்ட போய் உன் பையன் இதில் சைன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு சொந்தமாகட்டும் ப்ராப்பர்ட்டிஸ்னு. பட் நீ சைன் பண்ணுற லெவலுக்கு இப்போ உன் நிலமை இல்லை. பட் நான் கை நாட்டு வச்சுக்கிறேன். ஆனால் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு தான் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவருக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. இத்தனை நாள் நான் உன்னை நம்பினேன், நான் கடைசியில் பார்த்தா நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணியேன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே மனசே தாங்க முடியலை. நம்ம ஹீரோயின் அங்கே அவனை போய் மீட் பண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். அங்கே அவனும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அந்த மியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பப்புக்குள்ளே போகிறப்போ அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே மினிமே சேர்ந்து அதெல்லாமே உள்ளே பார்த்துட்டு அங்கே வேகமாக போகிறாங்க. இங்கே போய் டேஞ்சர் ஆயிராமன்னு சொன்னதும் இன்னைக்கு அவளை வசமாக மாட்ட வைக்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. நீ இப்போ இவனை கிஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அவள் கொஞ்சம் கூட அங்கே கூசாமல் எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை கிஸ் பண்ணதுமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருது. நம்ம ஹீரோயினுக்கு உன்னை பற்றி ஆரம்பத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக, நீ காசுக்காக தான் அவன் கூட இல்லை, காசு இல்லைன்னா நீ அவனை கழட்டி விட்டு வேறு யார் கூட வேணாலும் போயிடுவேன்னு சொன்னதும் இப்போ நீ இங்கே எதுக்காக கத்திட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு ஒழுக்கமானு பார்த்துக்கோ, ரெண்டாவது இப்போ நடக்கிற விஷயத்தை போய் அவன்கிட்ட யார் சொல்ல போகிறாங்க, நீ சொன்னால் அவன் நம்பிடுவானான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நான் ஏன் நம்ப மாட்டேன், என்கிட்ட தான் ஆல்ரெடி ஃபுட்டேஜ் இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அவளை ஆல்ரெடி அங்கே ஃபோட்டோலாம் வச்சு எடுக்க வச்சுட்டான் போல். அதெல்லாத்தையுமே காத்துட்டு நான் உனக்கு உண்மையான ரிவெஞ்சுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் நீ என்ன என்னோட ஃபோட்டோவை வாங்க மாதிரி ஒட்டின மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டி விட போறியான்னு சொன்னதும் அப்புறம் ஒட்டாமல் இவ ஒன்று அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி நான் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அவனோட அப்பாவை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு வா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கடைசியில் எனக்கு சொந்தமாகிருச்சு, நான் நினச்ச மாதிரியே வாழ்க்கையை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட பர்ஸை நாங்கள் கத்தியை வச்சுட்டு நான் உனக்காக எவ்வளோ வேலை பண்ணேன், நான் எனக்கு எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் காசை கொடுத்து அப்ராடுக்கு அனுப்பி வச்சு பின்னாடி போலீஸையுமே அரெஸ்ட் பண்ண என்னை வர வச்சிருக்கியா, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் உன்னை மாட்டி விட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே நீ தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாத, நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்காரு. ஆனால் அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்தா இந்த பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஆல்ரெடி இந்த ஆள் இந்த இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னதில் அங்கே எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைப்பிடியாக பிடிச்சி இந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே போட சொல்லிடுறாங்க. மியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நியூஸை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவட்ட கால் பண்ணதுமே அப்போ மினி அவங்கள கலாய்ச்சதுமே கோவப்பட அடிக்க வந்ததும் ஏன் நீங்களுமே சேர்ந்து ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹீரோ வந்துடுறான். நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டியதாகிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே கோவமே வராது. அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை மன்னிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுமே இந்த ஆள் யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே தேடி போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பர்சன் நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பற்றி அங்கே உடனே அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. யார் இந்த வேலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் அந்த பர்சனை நான் ஃபாலோ பண்ணேன்னா நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த சைடில் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இவளுமே அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அந்த ஆள் இங்கே தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த பக்கம் போனதுமே இவ வேமா அங்கே ஏறி போனதுமே பார்த்தாங்க நம்ம ஹீரோ அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேமா நான் கழட்டி விட்டு அங்கே காப்பாற்றும் போது அந்த பர்சன் அங்கே வந்துடுறான். அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கான். வேமா அங்கே பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இருந்தாலும் மாட்டிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒழுங்காக அவரை விட்டுருன்னு சொல்லும்போது நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி என் பையனை சாவுக்கு காரணமாக இருந்துட்டு நீ இப்போ என் மேலேயுமே கேஸ் போட்டிருப்ப, நாங்கள் தான் பொய்யா உன் கம்பெனி மேலே கேஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் என் பையன் செத்து போனானே என்ன நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்ற சொல்லி கேட்கும்போது எனக்கு இது விஷயம் எதுவுமே தெரியாது, என்ன மீறி நடந்திருக்கு, கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், தயவு செஞ்சு நீ விட்டு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ வேமாங்க அந்த ஆள் பிடிச்சி தள்ளி விட்டு போகும்போது அந்த ஆள் கத்தியை வச்சு குத்துனதுமே நம்ம
ஹீரோ அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான். ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிடுறான். பக்கத்தில் போய் நம்ம ஹீரோயின் அங்கே பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு அங்கே பழைய விஷயங்கள் சின்ன பிள்ளையில நடந்து எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுது சின்ன வயசு அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுமே இவ தான் சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு எமோஷனலாக ஆயிடுறான். உனக்கு ஏதோ ஆகாது, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவனுக்கு முழிப்பு வரும்போது நல்லபடியாக எந்திரிச்சிட்டியா அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ அழுகாத, வாழ்க்கையில் அழுகவே கூடாதுன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நான் ஃபைனலாக உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சொல்கிற எல்லாமே உனக்கு வந்துட்டு இடியேட்டாக இருக்கலாம், பட் இது எல்லாமே நம்ம ரீபான் ஆன பிறகு நடந்திருக்குன்னு சொன்னதுமே, நீ பேசுகிற விதம் உன்னோட ஆக்ஷனு எல்லாமே எனக்கு புரியுது நாமே சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டனும் அவங்க அப்பாவுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.